நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தின், எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு பெண்ணோடையும் தனித்து இருக்க கூடாது. ஒரு ஆம்பளை என்று சொன்னா ஒரு பொம்பளையோட என்ன செய்யக்கூடாது, தனித்து இருக்க. அது பொம்பளைக்கு மாத்தி சொல்லணும்ல, ஒரு ஆம்பளை பொம்பளையோட இருக்கக்கூடாது, பொம்பளை ஆம்பளையோட இருக்கக்கூடாது. அப்போ ஒரு பெண்ணு என்ன செய்யக்கூடாது, வீட்டில் ஒரு பெண் இருப்பார்களே ஆனால் அவங்க யாரா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை விடக்கூடாது. ஒரு ஆம்பளையாக வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவதற்கு கணவன் தடுக்காட்டாலும் மார்க்கம் உங்களை தடுத்திருக்கிறது. பெண்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் மாத்திரம் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு ஆண் மட்டும் வருவதற்கு மார்க்கம் என்ன செய்கிறது, தெளிவாக தடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இதை தடுத்துடுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மாங்கிற ஒரு மகள் பேர் அஸ்மா, ஒரு மனைவி பேர் அஸ்மா. அஸ்மான்னு ஒரு பெண் நினைஞ்சிருந்தாங்க, திருமணம் பண்ணி இருந்தார்கள். அவங்க வீட்டுக்கு ஒரு சில ஆண்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க, சில ஆண்கள்லாம் உட்காந்து அவங்க மனைவி வீட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க, நான் சந்தேகப்பட்டு இதை சொல்லலை, இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, என் வீட்டுக்கு போனேன், என் மனைவியை சுற்றி நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மெம்பரில் ஏறுறாங்க, மக்களுக்கு இதை ஒரு செய்தியை கேட்டு அவருக்கு மட்டும் சொன்னால் எல்லாருக்கும் போய் சேராத, அவர் மேட்ரு இல்லை, இது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதுனால மெம்பரில் ஏறி மக்களெல்லாம் கூட்டி வச்சு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இன்றைய தினத்திற்கு பிறகு, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நடந்து போய் விட்டு போகிறது, இன்றைய தினத்திற்கு பிறகு எந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு புருஷன் இல்லாது மனைவி மாத்திரம் இருக்கிறாள அந்த மாதிரி ஒரு வீடாக இருந்தால் இல்லா மாஹு ரஜுலுன் அவ் இஸ்னானி, கூட ஒரு ஆணை கூட்டிக் கொண்டோ அல்லது ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டோ தவிர தனியா போகக்கூடாது. இது தப்பு இல்லைன்ட்டாங்க. ஒரு பெண் இருக்கிறா, பெண் இருக்கும்போது என்ன செய்யறாங்க, ஒரு 3 பேரை உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா, ஒரு கேள்வி கேட்க போகலாமா, ஒரு விஷயத்தை அப்போ கேட்கலாம், போகலாம். ஒரு ஆள் போயிடக்கூடாது. ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட வேண்டி இருக்கிறது, ஒரு ஆம்பளை விட்டு பஞ்சாயத்து பண்ணிடக்கூடாது. கூட ஒரு ரஜுலுன் அவ் இஸ்னானி, இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ ஒரு ஆணோ அல்லது 2 பேரோ இல்லாமல் ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் போகக்கூடாது. ஒரு பெண் மட்டும் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்திற்காக, ஜமாத் விஷயமா கூட இருக்கலாம், ஒரு நிர்வாக விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயமா கூட இருக்கலாம், அவங்களுடைய கணவர் பணம் அனுப்பியிருப்பார், நம்மகிட்ட தந்து விட்டுருப்பாரு, அதை கொண்டே கொடுக்கறதுக்காக கூட போகலாம். அவர் ரூபா தந்திருப்பார், வெளிநாட்டில் வேலை செய்வோம், அதை கொண்டு நான் கொடுக்க போனேன்னு சொல்லக்கூடாது. கொடுக்க போனா என்ன செய்யணும், அவங்க வீட்டு பணம் கொடுக்க போற நீனு வா, ஒரு ஆள் கூட்டிக்கிறணும், ஒரு 2 பேரும் கூட்டிக்கிறணும், போய் பணத்தை கொடுத்துட்டு வரணுமே தவிர தனியா போகக்கூடாது. ஏன் தனியா போனா அப்படி ஏதாவது நடந்துரும்னு அர்த்தம் இல்லை, இது அவங்கள பாதிக்கும். வேற மாதிரி என்ன செய்யறேன், இவனையும் பாதிக்கும் அவங்களையும் பாதிக்கும், அந்த பெண்ணையும் பாதிக்கும். இவனையும் அங்கே வந்துட்டு போனான்னு நினைச்சோம்னு சொன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சமுதாயத்தில் பரப்பப்பட்டால் அந்த பெண்ணுடைய மானத்தை பாதிக்கும். அதே மாதிரி இவனை என்ன செய்வான், இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரங்க போயிட்டு வந்தாரு அப்படின்னு இவங்க கதையை முடிஞ்சு போச்சு, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ அவங்க 2 பேருக்கும் செக்யூரிட்டி இதுதான். அப்போ 2 பேருக்கும் பாதுகாப்பான விஷயம் என்ன, அது தனியாக இருக்கிற ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் போகலாம். எப்படி போகணும், கூட ஒரு ஆள் 2 ஆள் கூட்டிட்டு போகணும். அதிகமாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை, குறைஞ்ச ஒரு ஆளாவது கூட நம்ம கூட இருக்க வேண்டும், இல்லாட்ட 2 ஆளாவது இருக்க வேண்டும். அது நிலைமையை பொறுத்து முடிவு செஞ்சுக்கிறணும். 2 பேர் போனால் அது சரியா வராது, 3 பேர் போனால் தான் சரியா வரும் அப்படின்னு நம்ம நினைத்தால் கூடுதலாக அப்படித்தான் ஒரு பெண்ணை போய் சந்திக்கணுமே தவிர ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திப்பதற்கு வேற முறையில் சந்திக்கவே கூடாது. அதே மாதிரி நீங்க ஒரு ஆளை சந்திக்கிறதா இருந்தால் சந்திக்கலாம். எப்ப சந்திக்கலாம், அவளோடு கணவனோ மகரமோ இருந்தால், அந்த மனைவி இருக்கிறா, அவ புருஷனோட சேர்ந்து இருக்கும்போது போனீங்களா, ஒரு ஆள் போகலாம். புருஷன் தான் வீட்டில் இருக்கானே, புருஷன் கணவனோடு அந்த மனைவி வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டுக்கு போவதாக இருந்தால் அதுக்கு ஒரு ஆள் கூட்டுக்கு ஆள் சேர்க்க தேவையில்லை, கூட கணவன் இருக்கிறான். அல்லது மகரம்டா என்ன, மகரம் என்று சொன்னால் யாரை கல்யாணம் பண்ண கூடாதோ அந்த உறவுக்கு பேர் மகரம்ங்க. மகரம்டா என்ன நிறைய பேர் தெரியறது இல்லை. மகரம் என்று சொன்னால் ஒரு பெண்ணு யாரை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உறவினரோடு இருக்கலாம், தனியாகவே இருக்கலாம். யாரெல்லாம் மகரம் ஆவாங்க, பெத்த புள்ள மகன், ஒரு தாய் மகன் மட்டும் இருக்கலாம். ஏன் மகன் மகரம், ஏன்னா மகனை கல்யாணம் பண்ண முடியாது. ஒரு தாய் மகனை கல்யாணம் பண்ண முடியுமா, ஹராமாச்சு. அப்போ மகரம்டா ஹராமாக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அப்போ மகன்கிறது மகரமாகுறாங்க, தந்தை மகரமாவாங்க, தந்தையுடைய சகோதரன் சித்தப்பன் பெரியப்பன் கல்யாணம் பண்ணக்கூடாது இல்லையா, தந்தை மகரமு, தந்தையுடைய அண்ணன் தம்பிமார்கள் மகரமு, தாயுடைய அண்ணன் தம்பிமார்கள், அதாவது மாமா, தாயோட அண்ணன் தம்பி மாமா, தாய் மாமா தானே, தாய் மாமன்மார்கள், சகோதரன்மார்கள், சகோதரனுடைய புதல்வர்கள், சகோதரன் அண்ணன் மகன் அல்ல தம்பி மகன், அவங்களோட சரியா இருக்கலாம்.
அண்ணன் மகன், தம்பி மகன், அது மாதிரி அக்காவுடைய மகன், தங்கச்சியுடைய மகன், அக்கா மகன், அந்த மாதிரி சகோதரி மகன், சகோதரனுடைய மகன் அல்லது சகோதரியுடைய மகனும் ஒரு பெண்ணு இருக்கலாம். அக்கா மகனோட தங்கச்சி மகனோட ஒரு பெண் என்ன செய்யலாம், தனியாகவே இருக்கலாம், தனியாக எங்கேயும் போகலாம், அது தப்பே கிடையாது. மகரம்ங்கிற உறவுல புருஷன் மாதிரி அந்த புருஷன் எப்படி கூட்டிட்டு போகலாமோ அந்த மாதிரி இவங்களோட எல்லாம் என்ன செய்யலாம், பிரயாணம் பண்ணி போகலாம். அதே மாதிரி மகளுடைய புருஷன், மருமகன், மகளை கட்டி கொடுத்த மருமகனோடு என்ன செய்யலாம், அவங்க தனியாக இருக்கலாம். ஹராமாச்சுல மகளை கட்டின பிறகு இவனை கட்ட முடியாது. அது மகரம்ங்கிற அந்த அடிப்படையில் இவங்களும் மகரம் ஆகிடுறாங்க. அதே மாதிரி தாயுடைய கணவன், தாய் வேற ஒரு கல்யாணம் பண்ணி இவங்களுடைய தாயுடைய கணவன் தகப்பன், அந்த தகப்பன் அல்ல, தகப்பன் தான் தனியாக சொல்லியாச்சு. தாய் என்ன செஞ்சாங்க, அப்போ அவங்க கணவர் இறந்து போய் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் அம்மாவுடைய கணவர் ஆகிட்டதுனால தந்தை அந்தஸ்துக்கு வந்துடுறாரு, அவரும் மகரம் ஆகுறாரு. இப்போ தாயுடைய கணவரோட என்ன செய்யலாம், ஒரு பெண்ணு தனியாக பிரயாணம் பண்ணலாம், தனியாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி மகரமோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்போ என்ன செய்யலாம், தாராளமாக போகலாம். வீட்டுக்கு யாரும் ஒரு ஆளும் போகலாம், போய் பேசிக்கிட்டு இருக்கலாம். அவங்க மருமகன் இருக்காங்க வீட்டில், போய் என்ன செய்யலாம், அந்த மாமியாரோட உட்காந்து பேசிட்டு வரலாம். நம்ம மருமகனும் மாமியார் தான் வீட்டில் இருக்காங்கன்னா என்ன செய்ய போயிட்டு வரலாம். அது மாதிரி ஒரு அண்ணனு தங்கச்சியுமா இருக்கிறாங்க, தங்கச்சியை பார்க்க நம்ம என்ன செய்யலாம், போகலாம். இப்படி இருந்தாங்கன்னா மகரமாக இருந்தால் மகரமோடு அந்த பெண் வீட்டில் இருப்பார்களே, ஆனால் ஒரு ஆளும் போல ரெண்டு ஆளும் போகலாம், அது தப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் மார்க்கம் சொல்லுகிறது. இந்த தனித்திருக்க கூடாதுன்ற உடனே அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல அரைத்தல் ஹம்ப, கணவனுடைய அண்ணன் தம்பிமார்கள் இருக்காங்களே அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல் ஹம்மு அல் மௌத்து, அதான் நாசமே, அதான் அழிவே இருக்குது. இது நம்ம நாட்டில் விளங்கவே இல்லை. நம்ம நாட்டில் என்ன பண்ணிவிட்டாங்க, இதை ஒரு அனுமதிக்கப்பட்டது மாதிரி ஆக்கிட்டாங்க. பழமொழி அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிங்களாம், தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி, பழமொழி சொல்கிறாங்க. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டியும் தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு பழமொழி சொல்கிற அளவுக்கு என்ன செய்கிறது, இது ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த மக்கள் கருதுகிறார்கள். அப்போ ஒரு இன்னைக்கு சமுதாயத்தில் கூட என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள கேலி பண்ணி கொள்கிறார்கள். சாதாரணமாக ஒரு தன்னுடைய கணவனுடைய அண்ணன் இவ இருக்கிறா, கணவனுடைய அண்ணன் அங்கே போகிறான், சாதாரணமாக போகலாமா, நிறைய தப்புகள் இந்த மாதிரி உறவுகள்லாம் நடக்குது. மற்ற இடத்துலலாம் பிரச்சனை ஆகி போயிடும். இது சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி தப்புகள் நடப்பதற்கு காரணம் என்னென்னா இது பெரிய டேஞ்சரான உறவு. அதனால் கணவனுடைய அண்ணனாக இருந்தாலும் கணவன் கிடையாது, ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துடணும், நீங்கள் தனியாக வரக்கூடாது. இது கணவன் சொல்ல தேவையில்லை, மார்க்கம் சொல்லுது. உங்கள் கணவனை தனியாக சந்தினால் மாட்டேங்கன்னு. ஏன் மார்க்கம் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறது, கணவனுடைய அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கூட ஆள்க மகரம் இருந்தால் வரலாம். கணவன் மட்டும், நீ பெண்ணு மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல கணவனுடைய அண்ணன் சொல்லிட்டு தனியாக வந்தால், அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அப்படியான நேரத்தில் தனியாக போய் கணவனுடைய அண்ணன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவி வீட்டுக்கு போகக்கூடாது. அவள் மட்டும் இருந்தால், அவள் மட்டும் வீட்டில் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அது மூத்துங்கிறாங்க, அங்கதான் நாசமே ஏற்படும். அராய்த்தால் ஹம்ப, இதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அதுதான் நாசம், அதுதான் அழிவு அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ள நம்ம அந்நிய ஆண்கள் வருவத விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இந்த பெண்கள் இல்லாத காரணத்தினால்தான் சில தவறுகளும் நடக்கிறது. தவறு நடக்காம பழிகளையும் சுமக்கிறார்கள். ஒன்று நடந்து கூட இருக்காது, வெகுளித்தனமாக சாதாரணமாக நினைச்சிருப்பார்கள். ஆனால் ஊர் உலகத்தில் என்னவாயினே, அப்படி ஆமலை இப்படி ஆமலை நம்ம தொடர்பு இருக்காமல அப்படின்னு கூட இருக்கிற பெண்களை பரப்பி விட்டுவார்கள். அப்போ நிறைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும், பாதுகாப்பு இல்லாமல் போயிடும், குடும்ப வாழ்க்கையும் நாசமாகி போயிடும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், பெண்கள் ரொம்ப கவனமாக நெருப்பில் நடக்கிற மாதிரி என்ன செய்யணும், ரொம்ப ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இதில் கையாள வேண்டும். அப்போ இது ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆளுக்கு வரும்போது கணவன் சொல்லாட்டா கூட இந்த மாதிரி தனியாக அனுமதிக்கக்கூடாது. அதில் கூட அப்படி வர்றாங்க, நீங்கள் மகரமோடு இருக்கிறீங்க, மகரமான அண்ணனுடைய தம்பியோடவோ அல்லது புருஷனோடவோ அந்த மாதிரியான உறவுகளோட வீட்டில் இருக்கிறீங்க. ஒரு ஆளோ ரெண்டு ஆளும் உங்களை பார்க்க வர்றாங்க, ஒரு பெண்ணை பார்க்க வர்றாங்க, தப்பு கிடையாது. பார்க்க வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும், பார்க்க வர்றாங்கிறக்காண்டி வீட்டில் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கலாமா? அப்போ அந்நிய ஆட்கள் வரும்போது டக்குன்னு நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்நிய ஆட்கள் மகரம் இல்லாதவர்கள் ஒரு பெண்ணை பார்க்க வந்தால் அவங்க அண்ணனோடவே இருந்தாலும் சரி, அவங்க புருஷனோடவே இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள எப்படி அவங்களோட இருப்பார்களோ அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஒலா யுபதீன சீனத்தகுன்ன, பெண்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அலங்காரமாக இருக்கலாம், அலங்காரமாக இருக்கலாம், யாருடைய அலங்காரமாக இருக்கலாம்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் போடுறான். இவங்களுக்கு முன்னாடி தான் நீங்கள் அலங்கரித்து கொண்டு இருக்கணும். லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு, நகை அள்ளி போட்டுக்கொண்டு, மினுமினுமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு, ஜிகினா ஜருகை வச்ச ஆடைகள்லாம் போட்டுக்கொண்டு, டைட்டான ஆடைகளை போட்டுக்கொண்டு எப்படி கவர்ச்சியாக இருக்க நினைக்கல அப்படிலாம் இருங்க. ஆனால் அது யாரோட இருக்கலாம்,
யார் யார் இருக்கும்போது அப்படி இருக்கலாம், ஒன்று புருஷனோட அப்படி இருக்கலாம், இல்லைன்னா யாரை கல்யாணம் பண்ண கூடாதோ அவங்களோட அவங்க வேற செய்ய மாட்டானே. அண்ணனுக்கு மத்தியில் ஒரு தங்கச்சி என்னதான் அலங்காரிச்சிருந்தாலும் வேற மாதிரி ஏதாவது நடக்குமா? நடக்காது. அல்லாஹ் லிஸ்ட் போடுறான், ஒலா யுபதீன ஜீனத்தகுன்ன, அவங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, இல்லாலி பவுலத்திகின்ன, அவங்களுடைய கணவன்மார்களுக்கே தவிர. கணவனுக்கு மத்தியில் என்னென்று வேணாலும் ஆகாரமா இருங்க. அவ் ஆபாயிகின்ன, தகப்பன்மார்களுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அலங்காரமாக இருக்கலாம். அல்லது அவ் அபுநாயிகின்ன, அல்லது அவங்களுடைய புதல்வர்களுக்கு மத்தியில் என்ன செய்யலாம், இருக்கலாம். அவ் இஹ்வானிகின்ன, சகோதரர்களுக்கு மத்தியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அவ் பனி இஹ்வானிகின்ன, சகோதரனுடைய புதல்வர்களுக்கு மத்தியில் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அவ் பனி அகவாத்திகின்ன, சகோதரியின் புதல்வர்கள் அவங்களோட என்ன செய்யலாம், அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம். அவ் திஃப்ரில்லதீன லம் யல்ஹுரு அலா அவ்ராத்தின் நிசாய், பெண்களுடைய மறைவிடங்களை பார்க்க மாட்டார்களே அந்த வயசில் உள்ள குழந்தைகள், ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க அலங்காரம் பண்ண வேற மாதிரி அவங்களுக்கு என்ன வராது, இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் புரியாத வயசில் இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருந்தால் இருக்கலாம், அடிமைகள் இருந்தால் இருக்கலாம். ஒரு லிஸ்ட் போடுறான்ல. அப்போ நம்ம ஒளியர்ந்து ஒரு ஆள் வரும் பொழுது நீங்கள் அண்ணனோட இருக்கிற மாதிரி சேலை மட்டும் கொண்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம், தப்பு கிடையாது. வழங்காத்து புருக்கா போட்டு கை முகம் தெரியுது அப்படிலாம் இருக்க அவசியம் கிடையாது. கொஞ்சம் உபரி மேல ஆடை மேற்கொண்டு உள்ள ஆடைகளை கலைந்து விட்டு இந்த உறவுகளோடு இருக்கலாம். ஆனால் வெளியூர் இந்த கல்யாணம் பண்ணக்கூடாத, கல்யாணம் பண்ண தடை செய்யப்படாதவர்கள் யாராவது வந்து விடுவார்களே, ஆனால் அவங்க முன்னாடி எப்படி இருக்கனே, முகம் கை மட்டும் தெரிகிற வகையில், மற்ற பகுதி தெரியாத வகையில், அது கூட அலங்காரம் இல்லாத வகையில், அந்த லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போடுற மாதிரி இல்லையா, அதுகள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் நான் என்ன செய்யணும், அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம். நேரத்தில் உட்கார்ந்து பேசலாம், தப்பு கிடையாது மார்க்கத்தில். அந்த மாதிரி உள்ள பேசக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஏற்றவாறு அவங்கள மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. இதெல்லாம் கணவன் சொல்ல தேவையில்லை, பெண்களுக்கு அல்லாவே விதித்த ஒரு கடமை, அல்லாவே போட்ட ஒரு கட்டளை. இதை ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும்.